அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனலோட பேர் என்னென்னா பாலாஜி ஹோம்மேட் ஐட்டம்ஸ். அதாவது வீட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை உங்களுக்கு கண் முன்னாடி எப்படி தயாரிக்கிறோங்கிறதையும் காட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விருப்பமானால் அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சுத்தமான முறையில் தரமாக தயாரித்து நாங்கள் தரோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய முதல் பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு உருண்டை, அப்படி இல்லைன்னா லட்டுன்னு சொல்லுவோம். இந்த பாசிப்பருப்பு உருண்டை இன்றைக்கி நம்ம எவ்வளோ செய்ய போகிறோன்னா 1/2 கிலோ. இந்த பாசிப்பருப்பு 1/2 கிலோ, வெல்லமும் 1/2 கிலோ, நெய் 200 கிராம். இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். தோழிகளே, இப்போ என்ன செய்யணும்னா இந்த பாசிப்பருப்பு வந்து வானலில் போட்டு ஒரு மிதமான தீயில் வச்சு இதை வறுக்கணும். இது எப்படி வறுபடணும்னா நல்லா செவத்து வறுபடணும். அப்போ தான் அந்த உருண்டை வந்து வாசனையாக இருக்கும். அதனால் இது நல்லா ஒரு 10 எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா சிவந்து வரணும். அது வரைக்கும் இதை வறுக்கணும். தோழிகளே, இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாக வறுத்தாச்சு. இது ஆறிட்டுருக்கு. இந்த பக்கத்தில் வெல்லம் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையுமே என்ன செய்யணும்னா தனித்தனியாக இந்த பாசிப்பருப்பு வறுத்ததை தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த வெல்லத்தையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து அரைக்கணும். இதே குவான்டிட்டி உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா, இது 1/2 கிலோ அப்படிங்கிறனால நம்ம மிக்சிலே போட்டு அரைச்சிக்கலாம். இதே நிறையா நம்ம அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ சேல்ஸ்க்குலாம் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மாவு மில்லில் கொடுத்து தான் அரைக்கணும். தோழிகளே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நைஸான ஒரு பவுடராக அரைச்சாச்சு அந்த பாசிப்பருப்பை. அதே மாதிரி வெல்லத்தையும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இதை அரைச்சி எடுக்கணும். அதை அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். தோழிகளே, இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து வெல்லம் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ஒரு ஃபைன் பவுடராக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி உருண்டையாக பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். தோழிகளே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெய் 200 கிராம் நெய் அளவு நான் சொல்லியிருந்தேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் வச்சு சூடு பண்ணி அதை மாவில் கலந்து நல்லா சூட்டோடையே இந்த நெய்யை மாவில் ஊற்றி நம்ம பிடிக்கணும். அப்போ தான் அந்த உருண்டை வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு வரும். நெய் நல்லா உருகிடுச்சு. நல்லா ஆவி வர அளவு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவில் ஊற்றி உருண்டைகளாக பிடிக்க வேண்டியதான். கரண்டி காம்பால் நீங்கள் கிளறிடணும். ரொம்ப சூடாக இருக்கும், உங்கள் கை வைக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு கரண்டி காம்பால் அப்படி கிளறி விட்டுட்டு தேவையான அளவு சூடான நெய், நல்லா ஆவி வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நெய் ஊற்றி நல்லா அப்படி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கை வச்சு கொஞ்சம் இதாகிடும். கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் கையை வச்சு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நெய் இன்னும் உங்களுக்கு பத்தலைன்னா கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உருண்டைகளாக பிடிக்க வேண்டியதான். நல்லா கெட்டியாக பிடிக்கணும். அப்போ தான் உதிராமல் இருக்கும். வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். உருண்டைகளில் வெடிப்பு இருக்கான்னு பார்க்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிக்க வேண்டியதான். கை நிறைய மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அது உதிர்ந்தாலும் ஓரளவு பெரிய உருண்டையாக நமக்கு கிடைக்கும்.
தோழிகளே, உருண்டைகள் எல்லாமே தயாராகிடுச்சு. இப்போ அந்த உருண்டை பிடிக்கும் போதே நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, சூட்டோட அந்த நெய் சூடாக இருக்கும் போதே நம்ம பிடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா அந்த உருண்டை வராது. மறுபடியும் நீங்கள் நெய் சூடு பண்ணி கொஞ்சம் கலந்து தான் பிடிக்கணும். இது வந்து நம்ம பெரும்பாலும் சீனி சேர்த்து செய்வாங்க இந்த பாசிப்பருப்பு உருண்டை. நம்ம வந்து வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கோம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஆர்டர் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். நன்றி தோழிகளே.